Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தர்பூசணி பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காத காரணத்தால் அவற்றை பறிக்காமல் கொடிகளிலேயே விவசாயிகள் விட்டு வைத்துள்ளனர். கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வராத காரணத்தால் 4 ஏக்கரில் பயிரிடப்பட்ட தர்பூசணி பழங்கள் கொடிகளிலேயே அழுகத் தொடங்கியுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனக்கு மேலாத்தூர் வருவாய் கிராமத்தில் இடம் இருக்குது. அதில் ஒரு 4 ஏக்கர் தர்பூசணியை போட்டேன். தர்பூசணி விதை கொடுத்தவர் இப்போ விதை காய் எடுக்கலை. என்னன்னு கேட்டாக்க இப்போ ஒன்றும் இழுப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. டைம் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, 80 நாளை தாண்டிடுச்சு. இதுக்கு மேலே இந்த காயை எங்கேயும் விற்க முடியாது. போட்டு அழித்து உழுவுறது தான் வழி, வேறு வழி இல்லை. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணணும். இப்போ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அப்படியே கிடந்து அழுவுது சார். அரசு எங்களுக்கு இதுக்கு ஏதாவது உரிய நடவடிக்கை எடுத்து ஏதாவது நிவாரணம் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.